இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனை நம்பி உன் பொண்ணு போயிருக்கா பாரு, அவளை சொல்லணும். அவ இங்க இருந்த வரைக்கும் அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இவனை நம்பி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. வந்தவங்க முன்னால என்னால எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆசையா வளர்த்த என் பொண்ணு ஏமாத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டாய். அதையும் பண்ண வச்சது இவதானே. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தனக்கு ஐடியா எல்லாம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அம்மா, எல்லா இடத்துலயும் கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. பொண்ண காசு இருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தாதா பெருமை எனக்கு இல்ல. என் பொண்ண ஒரு நல்லவன் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இவன் வளர்த்த எனக்கே துரோகம் பண்ணிருக்கான். ராணி மாதிரி வாழ்ந்த என் பொண்ணு இப்போ ஏதோ ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் பாக்குற வேலையில என்ன சம்பாதிச்சு அவளை பாத்துக்க முடியும்? அவளுக்கான தேவையை இவனால செய்ய முடியுமா? இவன் பாக்குற வேலையை நான் குறை சொல்லல. ஆனா என் பொண்ணு ஏன் இவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. அவ பெரிய பேட்மிண்டன் பிளேயரா வரணும்னு ஆசைப்பட்டான். அதுவும் இவனால வீணா போச்சு. அவளே விரும்பி போய் அவ வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான். அவளை நினைச்சு தினம் தினம் வலியும் வேதனையுமா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதாது. வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஏன் பொண்ணு சாதிக்க நினைச்சா அதை இவனால பண்ணி கொடுக்க முடியுமா? அது எப்பவும் முடியாது. ஏன்னா இவனுக்கு அந்த எண்ணமும் வராது. இவனை நம்பி போனா பாரு, அவளுக்கு இது தேவைதான். இவன் முகத்துல நான் இதுக்கடா முடிக்கணும். இந்த சிலிண்டர் கம்பெனிக்காரருக்கு போன் போட்டு இவனை வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லு. இல்ல வேற கம்பெனி மாத்திரு.